ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், வீரமுத்திரையின் ஆர்ப்பாட்டம், வீரமுத்திரையின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பேரூராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மாணவரணி செயலாளர் நத்தம் பூமி அம்பலம் அவர்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்வார். பொன்னமராவதி பேரூராட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று உள்ள தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குருமணியன் அவர்களுக்கும் மற்ற மாநில மாவட்ட பொன்னமராவதி வாழ் பொதுமக்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்தும் கூட சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கங்கள். அதனால அந்த பக்கத்தை நம்ம மக்கள் நிக்கிறீங்க, கொஞ்சம் இந்த சைடு வந்துருங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு மற்ற இடத்துலதான் ஒன்னா நிக்க மாட்டேங்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்களாம் நத்தத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால ஒற்றுமையை நீங்க எல்லா இடத்துலயும் காட்டணும். இந்த பேரூராட்சி நிர்வாகம், காவல்துறை, புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை ஒன்றை நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். 2019 மிகப்பெரிய ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம், பெரிய ஒரு கலவரமாயி தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. அந்த விஷயம் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் அன்றைய முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தெரியும். இதை தெரிந்தும் கூட இங்கு அசால்ட்டா அந்த சமூகத்தோட அடையாளமா இருக்கக்கூடிய பேரரசர் பெருமிடுகர் முத்திரையரோட படத்தை தூக்கி தூர்வாரி ஒரு குப்பை வண்டியில போட்டு கொண்டு போறாங்கன்னா, இங்க இருக்க மக்கள் நம்மளாம் விழிப்புணர்வு பத்தல. நம்ம இந்த திமுக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கு நம்ம அடிமையாயிடுறதுனால அவன் நம்மளை வந்து பொருட்படுத்த மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த பிரச்சனை சம்பந்தமா அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு வீடியோ பதிவு பண்றோம். அப்பவே அந்த பகல்ல உடனே இங்க இருக்க ஒரு சேர்மனோட பிஏ கூப்பிடாப்ல, நீ எப்படி எங்க சேர்மனையும் அமைச்சரையும் தப்பா பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்க காரணம் நீங்க தான். தைரியமா கேட்கிறாப்ல, எப்படி நீ அப்படி போடலாம், சேர்மனை பத்தி போடலாம், அமைச்சர் பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி. அமைச்சர்னாலதான் இந்த படம் எடுபட்டது. இருந்து அந்த முத்திரையர் படமும் அந்த கொடிக்கம்பமும் முத்திரையர் சமூகத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய சிவப்பு மஞ்சள் கொடிக்கம்பமும் எடுக்கப்பட்டதற்கு காரணம், முதல் காரணம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் 2 முறை இந்த பகுதிக்கு வந்தது. அதான் முதல் காரணம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அமைச்சர் காரணம் இல்ல அப்படின்னு சொன்னா வெகுஜன மக்கள், தெரியாத மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் ஏற்றுக்க முடியாது. அதை நிறுவி 15 நாள் ஆகுது. அந்த முத்திரையரோட படத்தை அந்த இடத்துல வச்சு 15 நாளா அங்கதான் இருக்கு. அந்த கொடிக்கம்பமும் அங்க 15 நாளா தான் இருக்கு. அமைச்சர் ஒரு வாரத்துல 2 முறை இந்த பகுதிக்கு வர்றாரு. எந்த பகுதிக்கு? பொன்னமராவதி இந்த பகுதிக்கு. அப்ப அந்த பதாகைய பார்வையிட்டு அப்படியே போறாப்ல, கிராஸ் பண்ணி போறாரு. அதே மாதிரியே 2வது தடவை வர்றப்பவும் போறாரு. ஏயா நீ இங்க இருந்தா, நீ உங்க ஆளுக சேர்மனா இருந்தா நீங்க தான் எல்லாம் சொல்லி பஸ் ஸ்டாண்ட்லயே நீங்க ஆக்கிரமிச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்கலாம். நீங்க தான் எல்லாம் பொன்னமராவதி இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் பேசி மேலிடத்துல அழுத்தம் கொடுத்து காவல்துறையை கொண்டாந்து இறக்கி இங்கே அந்த பதாகையை எடுத்திருக்கலாம். எடுத்தது மட்டும் இல்லாம இங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க, பேரூராட்சியில சேர்மன் முத்திரையர் சமூகம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அந்த சேர்மன் சொல்றாரா, இங்க போர்டு வச்சதும் தெரியாது, அதை எடுத்துட்டு போனது யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாராம். இவர் தான் இந்த பகுதியோட சேர்மன். கேட்டா அவர் செயலாளர் எடுத்துட்டு போயிருப்பாரு, செயலாளர் சொல்லிதான் அந்த போர்டை எடுத்திருப்பாங்க, எனக்கோ அமைச்சருக்கோ எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னா இது எது மாதிரி அரசியல்னு தெரியல. மக்களை முட்டாளாக்குற அரசியல். பேரூராட்சி சேர்மனுக்கே தெரியாம இந்த பதாகைய அங்க இருக்க செக்ரட்டரி எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னா இது
இது எது மாதிரி அரசியல், மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குகிறார்கள் அப்படின்றத தெளிவா இங்க இருக்கக்கூடிய கூடியிருக்க மக்களும், இங்க இருக்கக்கூடிய திமுகவுல இருக்கக்கூடிய மக்களும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு அதே மாதிரி இந்த இடம் யாருக்கும் சொந்தமான இடம் இல்ல. இந்த முத்திரையர் சமூகத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சமூகத்திற்கு நின்று ஒதுக்கிய அந்த இடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த முத்திரையர் சமூகத்திற்காக நகராட்சியோட பேரூராட்சியோட தலைவர் சேர்மன், பேரூராட்சி சேர்மன் இந்த பகுதியில நமக்கு இந்த இடத்த 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்க. அந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வழக்கு நடக்குது, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இங்க இருக்க முத்திரையர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு நாம இந்த இடத்திற்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும் என்று சொன்னால், அண்ணனை சொன்ன மாதிரி கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல ஒரு பதாகையும் கொடிக்கம்பத்தையும் வைக்கிறாங்க. அது அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னா, உடனே அது இல்லாம ஒரு 15 நாள் வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு அரசியல் தலையிடுறாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி திரும்ப அந்த போர்டை எடுக்கிறாங்க. அப்ப இந்த முத்திரையர் சமூகத்தோட வரலாறுகள் எதுவும் தெரியாம அதை குப்பை வண்டியில அதை தூக்கி போட்டிருப்பாரா, இல்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இந்த பேரூராட்சி தலைவருக்கு இந்த சமூகத்தோட படம்னே தெரியாம போயிருச்சா என்னன்றது தெரியல. ஆனா அமைச்சர் எதனால இவருக்கு பேரூராட்சி சேர்மனை கொடுத்திருப்பாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அந்த சேர்மனை கொடுத்தாரு, இந்த சாதிக்காரனுக்கு ஒரு சேர்மனை கொடுத்தோம்னா அவன் நமக்கு ஒரு 1000 ஓட்டை 10,000 ஓட்டை வாங்கி கொடுப்பான், அப்ப அவனுக்கு நம்ம ஒரு சேர்மனை கொடுப்போம் அப்படின்ற இந்த சமுதாயத்தை அடிப்படையாக வைத்துதான் உங்களுக்கு சேர்மனை கொடுத்திருப்பாப்ல. மற்றபடி வேற ஒன்னும் ரீசனா இருந்திருக்காரு, பெரிய ரீசனா ஒன்னும் இருந்திருக்காது. பேரூராட்சி சேர்மனை உங்களுக்கு கொடுத்ததற்கு காரணமே முத்திரைய சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு சீட்டை கொடுத்து சேர்மன் ஆக்குனாதான். அடுத்து திரும்பவும் கே சிங் வந்து நிக்கிறாரு என்னன்னு தெரியல. அப்படி நின்னா கூட இவர் நம்மால விசுவாசமாயி அவர் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பாருன்ற ஒரு அல்ப ஆசை, நம்ம ஆட்களை அடிமைப்படுத்துற ஒரு ஆசை. சும்மா அந்த எலும்பு துண்டுக்கு நாய் கவுரை காண்டி நின்றுட்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி இந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டு இந்த மக்களுக்கான அடிப்படை தேவை எதையும் செய்ய மாட்டாங்க. நம்ம மாநில பொறுப்பாளர் இங்க ஒரு கிராமத்துக்கு நம்ம மாநில பொறுப்பாளர் இருக்கிறது ஊட்டி போனாங்க. பேரூராட்சி சம்பந்தப்பட்ட அந்த லிமிட்ல வரும்னு நினைக்கிறேன். அங்க போற சாலையை பாத்துக்கிட்டோம்னா சுத்தமாவே ரோடே இல்ல, தார் ரோடு. இதெல்லாம் செக்ரட்டரி பாருங்க, அந்த செயலாளர் பாருங்க, பேரூராட்சி சேர்மன் பாருங்க. மக்களோட அடிப்படை தேவை, மக்களோட அடிப்படை பிரச்சனை, இதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. கொடுக்கிற மனுவுக்கும் பதில் கொடுக்க மாட்டீங்க. அந்த விஷயத்த ஒண்ணு நீங்க செஞ்சும் கொடுக்க மாட்டீங்க. எவன்டா எந்த ஜாதிக்காரன்டா ஏதாவது பண்றானா அவனை போய் வம்புழுப்போம், அதுல ஏதாவது பிரச்சனை வருமா, அதுல ஏதாவது அரசியல் பண்ணிக்கலாமா, நான் அமைச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாமா, இந்த எண்ணத்திலேயே பேரூராட்சி அரசு அதிகாரிகளும் இருக்கீங்க. பேரூராட்சி சேர்மன் இருந்தீங்கன்னா இந்த மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? உங்களுடைய வேலை மக்கள் பணி, மக்கள் பணியை செய்யறதுக்கு நீங்க முதல்ல தயாராங்க. இதான் நாங்க நிக்கிற முன்னாடி ரோடு எப்படி கிடக்குன்னு பாருங்க. பேரூராட்சி சேர்மன் அமைச்சர் பலமுறை வந்து செல்லக்கூடிய பகுதி. இன்னைக்கு வந்தாரா நேத்து வந்தாரான்னு தெரியல, அமைச்சர் இன்னைக்கு தான் வந்திருப்பாப்ல இருக்கு. அமைச்சர் இந்த ரோட்ல தான் வந்துட்டு போறாரு. இந்த ரோடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு அமைச்சர் அவர்கள் பார்க்கணும். இதெல்லாம் முதல்ல கவனம் செலுத்துங்க. அப்புறம் எந்த ஜாதிக்காரன் எந்த போர்டு வைக்கிறான், எந்த ஜாதிக்காரன் எந்த இடத்த கேட்கிறான், அதை எப்படி நான் வம்பளுக்குறேன்ற அடுத்து வாங்க. மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய இந்த யூனியன் பேரூராட்சி சேர்மன் அவர்களும் இந்த பகுதியினுடைய அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி அந்த செயலாளர் உடனடியா இந்த மக்கள் பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணுங்க. இது சம்பந்தம் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அந்த இடத்தை எப்படி மீட்க வேண்டும் என்பது சமநீதியார் அவர்களுக்கு தெரியும். அது சம்பந்தமான வழக்கை எப்படி கையாள வேண்டும், அந்த இடத்தை எப்படி மீட்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளும். எங்கள் சமூகத்திற்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட அரசியல் புத்திகளை உள்ள திணிச்சு மீண்டும் இங்க ஒரு கலவரத்தையோ உள்ள மக்கள் திரள் போராட்டத்தையோ நடத்த நீங்களே தூண்டுகோலா இருந்துடாதீங்க. இது ஏற்கனவே பொன்னமராவில மட்டும் நடந்துடும் நினைச்சிடாதீங்க. நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க சும்மா தூண்டி 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 பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க. அதனால நகர செயலாளர் அவர்கள் தயவு செய்து இந்த விஷயங்களை சரியா பாருங்க. இந்த சம்பந்தப்பட்ட அந்த முத்திரையரோட நாங்க குலதெய்வமா வணங்கக்கூடிய அந்த முத்திரையர் பதாகையை
பேரூராட்சியோட அந்த குப்பை வண்டியில போட்டு போயிருக்காங்க. தமிழகத்தோட வரலாறே தெரியாதவங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் ஆகிறதுனாலதான், காவல்துறையை சேர்ந்தவர் ஆகிறதுனாலதான் இதை எப்படி பாக்குறன்ற அந்த மனநிலையே மாறி போயிருது. ஏன்னா இங்க வந்து கலைஞர் தான் இந்த தமிழகத்தை உருவாக்குனவரு, ஜெயலலிதா தான் இந்த தமிழகத்தை உருவாக்குனவங்க, எம்ஜிஆர் தான் இந்த ஜெயலலிதா இந்த தமிழகத்தை உருவாக்குனவங்க அப்படின்ற பொய்யான ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த ஏரி குளங்களையும் இந்த கோவில்களையும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை, அடிப்படை கட்டமைப்புகளை விவசாயம் செழித்தோங்க அன்றைக்கே 1300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை விவசாயம் செழிக்க வழிவகுத்தவர் இந்த பேரரசர் பெரும்புடுகு முத்தரையர். அன்றைக்கு இருந்தாருன்னா அது எங்க முத்தரையர் சமூகத்துக்கு மட்டும் அவர் பேரரசரா இல்ல, எல்லா சமூகத்துக்குமான பேரரசரா இருந்தாரு. அந்த வழியில் வந்த நாங்கள் இந்த பேரரசரை அந்த படத்தை தூக்கி குப்பை வண்டியில் போட்டதற்கு மிகவும் நாங்க வேதனைப்படுறோம். எங்களோட வேதனைக்கு நீங்க ஆறுதல் அளிக்கணும்னு சொன்னா உடனடியா நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர்கள், இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உடனடியா இதனை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இங்கே ஒரு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். மேற்கொண்டு பிரச்சனை வராம இருக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா என்ன வேணாலும் தமிழர் தேசம் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தால் செய்ய முடியும். மற்றவனும் வம்புழுக்கிற மாதிரி இந்த தமிழர் தேசம் கட்சி வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்தவர்களை வம்புழுக்க கூடாது. இந்த போன்ல எல்லாம் பேசி வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மேற்கொண்டு உங்கள் உடம்பை புண்ணாக்கி கொள்ள வேண்டாம். இது எனது அன்பான வேண்டுகோள். நன்றி.